வணக்கம் நேர்களே. இன்று நாம் நேர்காணல் செய்யக்கூடிய சிறப்பு விருந்தினர் தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் களம் உங்களுக்கு சாதகமா இருக்கா, சவாலா இருக்கா? மிகப்பெரிய அற்புதமான களம். மாண்புமிகு திராவிட நாயகன் நமது கழக தலைவர், எங்களது கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் 2வது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரவேற்பது உறுதி என்று நாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் மக்களும் சொல்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் சொன்னாங்க, நாங்க போற இடத்துலலாம் நீ கவலையே படாத, என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் அப்படின்னு அவங்க உறக்க சொல்லும் அந்த உரிமையோடு அவர் பேர் வைத்து விழிப்பது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைனா இருக்கு. ஒரு இன்கம்பண்ட் ஆட்சி நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இப்படி ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வர்றது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ரேர், ரொம்ப ரொம்ப ரேர், எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் இப்படி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் அண்ணா வழியில் பயணித்து மக்களுடன் இருந்து உங்களில் ஒருவன் அவர் சொல்வார் பாருங்க, அப்படி மக்களில் ஒருவனாக இருந்து அவர் மக்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு திட்டங்களை எல்லாம் வகுத்து அந்த திட்டங்கள்லாம் சரியா போய் சேர்ந்துதான்னு செக் பண்ணார். எஃபெக்ட் அது இப்போ களத்துல போகும்போது தெரியுது. எல்லா திட்டங்களும் யாரோனா திட்டங்களை சொல்லலாம், ஆனா அந்த திட்டங்கள் சரியா போச்சா, சரியான நபருக்கு போச்சா அப்படின்றத அவரு வெரிஃபை பண்ணி பார்த்ததில்ல. இந்த டார்கெட்டட் வெல்ஃபேர் ரொம்ப ஃபினாமினலா இருந்திருக்கு. போகும் இடத்துலலாம் நாங்க பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் பத்தி பேசும்போது பெண்கள்லாம் இல்லை எங்களுக்கு இது செஞ்சதுக்கு எங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் லைக் பெண்களுக்கான அந்த ரேஷன் கார்டை தனிநபர் கார்டு கொடுத்ததெல்லாம் எங்க எவ்வளவு பெரிய ஃபினாமினல் விஷயம் தெரியுங்களா. அது தாய்மானவர் திட்டம் மாதிரி மகத்தான திட்டங்கள். வாக்கே இல்லாத ஒரு சில செக்டர்ஸ்க்கு அந்த குழந்தைகளுக்கு கூட ஒரு தனி திட்டம் இப்படி அடிக்கிட்டே போலாம். ஸோ அதனால எஸ், இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். களம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நிச்சயமாக தலைவர் அவர்கள் சொல்வதை போல 2வது கடமை போகும். ப்ரோ இன்குபென்சி அரசுக்கு ஆதரவான மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 5 ஆண்டுகளாக ஏராளமான திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறதா சொல்றீங்க. ஆனா கடைசி நேரத்துல 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு லிட்டில் புஷ் தேவைப்படுற அளவுக்கு போட்டி கடுமையா இருக்கா? That is not a push. That is a way of saying, Dear Delhi, நீ என் மக்களுக்கு 1000 ரூபாய் நான் கொடுக்கறது நீ தடுத்தனா, நான் 5,000 ரூபாய் உனக்கு கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு உறக்க சொல்றது ஒரு ஆளுமைக்கான அடையாளம் தான் அந்த 5,000. அந்த 5,000 தான் இன்னைக்கு இந்த தலைவர், இந்த முதலமைச்சர் என்றுமே டெல்லிக்கு அடிப்படை மாட்டார் என்றது மக்கள் மனசுல தெளிவா இருந்திருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அது கொடுத்த ஒரே வாரத்துல அந்த கேஸ் கரெக்டா வந்துருச்சு. அவங்க தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்க சொல்லவே இல்லை, அவங்களா ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. அதனால இதெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு தலைவர் எப்படி பண்றாரு. தேர்தல் வர நேரத்துல என்ன இருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு திட்டம் 27 மாசம் 30 மாசமா வாங்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் திட்டம் போயிட்டு தான் இருக்கு. அது இவங்க அமைதியே விட்டுருந்தாங்கன்னா அது பாட்டுன்னு போயிட்டு இவங்க அதை தடுத்து நிறுத்துன்னு ட்ரை பண்ணதுனாலதான் நாங்க இந்த ஒரு ஸ்டெப்பை எங்க மக்களுக்காக எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அது தலைவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், அவரோட பல மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல அதுவும் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சொல்லணும். ஸோ அதே போல இன்னொரு விஷயம், நீங்க 5 ஆண்டு திருப்பி சொல்றாங்க, அதை கொஞ்சம் திருத்திக்காங்க. எங்களுக்கு கிடைச்சது 4 ஆண்டுகள் தான்றதான் நான் என்னோட வாதமும் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு எங்களுக்கு கொரோனா பிடியில இருந்தோம். அதை தாண்டி இவங்க 10 ஆண்டு காலமாக சீர்குலைத்து வச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி, நிதிநிலை எல்லாமே சீரழிந்து கிடந்தது. இப்படி ஒரு 2 ஆட்சி, அது அதிமுக காரங்க வீட்டுல கேட்டீங்கன்னா அவங்களே சொல்றாங்க, அந்த ஆட்சி மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுவரை தமிழ்நாடு கண்டிரவில்லை. அது போன்ற ஒரு ஆட்சியில தமிழ்நாட்டின் பெயரையும் மீட்டெடுக்க வேண்டியது. ஏன்னா டெல்லியில எங்க போனாலும் தமிழ்நாட்டிலே இங்க அடிமைகள் உட்காந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் பேச ஆரம்பிச்சாங்க. தமிழர்களோட அந்த பெருமையே மறைச்சு வச்சாங்க அன்றைய ஆட்சியாளர்கள். மிக மோசமான ஆட்சி, இதுவரை வரலாறு காணாத மோசமான ஒரு நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும். ஸோ தமிழ்நாட்டின் நிதிநிலையை சீர் செய்வது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நடந்த அந்த பெரிய பின்னடைவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க இந்த வேலையே ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 4 ஆண்டுகள் தான் எங்களுக்கு, எங்கள் தலைவர் அவர்களுக்கு முழுமையான முறையில நிதிநிலை சீர் செய்து இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான அந்த வேலை கிடைச்சது. ஒரு ஆண்டு கோவிட்லயே போயிடுச்சு, சவாலான காலகட்டம். 4 ஆண்டு தான் உங்களுக்கு ப்ரொடக்டிவா கிடைச்சது அப்படின்னு சொல்றீங்க. இதே ஒரு ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சவாலான நிறைந்ததான் இருக்கும். அதை நீங்க கன்சிடர் பண்றீங்க? கன்சிடர் பண்றோம். அப்போ 10 ஆண்டு காலத்துல செய்யணும்னு சொல்லுவாங்கன்னா 9 ஆண்டு காலம் சொல்லிக்கணும். 9 ஆண்டு காலம் எதுவும் செய்யணும்னு ஒத்துக்கிறாங்களா? 2 தானே.
அவங்க ஒரு ஆண்டு இல்லை 5 ஆண்டு குறைச்சாலும் 5 ஆண்டுக்கு வேணா குறைச்சிக்கோங்க. 5 ஆண்டுல ஏதாவது செஞ்சாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாங்களா தான் நாங்க கேட்கிறோம். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க, இன்னும் 9 ஆண்டு காலம் நாங்க சொல்லிக்கிறோம் வச்சுக்கோங்க. என்ன குறைஞ்சது? எங்களுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அதுல நீங்க என்ன கவனிக்கணும்னா, கோவிட் பெருந்தொற்று வரும்பொழுது யாரு என்ன சொன்னா, முதல் நாளே நான் உட்பட எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது ரொம்ப பெரிய மோசமான ஒரு சுச்சுவேஷன் ஆக போகும்போது நானே அருமையான பிடிஆர் எழுதினாங்க, தங்கமன்னனும் எழுதினாங்க. இது நான் தங்கமன்னன் கூட எழுதினாங்கன்னு நினைக்கிறேன். பட் வி கேவ் காலடேஷன் மோஷன்லாம் கொடுத்தோம். இம்மீடியட்டா அந்த சட்டத்தவே நடத்தினாங்க. அப்ப அவங்க கோவிட் பெருந்தொற்று வந்துட்டு இருந்த காலத்துல எந்தையும் நாங்க சொன்னது எதையும் மறக்காம, இது ஒண்ணு இல்லை, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க முதல் குரல் கொடுத்தது கோவிட் குறித்த குரலை எழுப்பியது திமுக தான். இப்ப நிதிநிலைய சீராக்கிட்டு இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நிதிநிலைய சீரா இருந்தா 10 லட்சம் கோடி கடன் பெற வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? ஓகே, இந்த 10 லட்சம் கோடி காமெடியை நம்ம உடைக்கணும். இது அவங்களுக்கு அறிவு இல்லையா இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. முக்காசி ஃபர்ஸ்ட் தான் உண்மைன்னு நினைக்கிறேன் நான். எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். அவங்களோட ஆட்சி 2011 16 2016 21 2011-16 அவங்க பெற்ற கடனோட அளவு, அதுக்கு முன்னாடி ஆட்சி 6-11 வாங்கினதோட இவங்க 11-16 வாங்கின அளவு 109%, 107.9% அதிகம். ஓகே, 109% அதிகம். அடுத்ததாக அவங்க கண்டினியூ பண்ணாங்க. அடுத்த ஆட்சி, அவங்களோட 2வது ஆட்சியில 121% அதிகம். இப்ப இவங்க கடைசியில வாங்கின கடன்ல இருந்து நாங்க இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த கடன் விகிதம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு பார்த்தா 98%. இப்ப இது என்ன 10 லட்சம் கோடின்னு சொல்லக்கூடாது, எத்தனை சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். சென்ற ஆட்சியாளர்கள் எவ்வளவு வாங்கியிருந்தாங்க, சென்ற 5 ஆண்டுகள்ல எவ்வளவு வாங்கியிருந்தாங்க, அதுக்கு முன்பு 5 காலம் என்ன நடந்துச்சு, அப்ப அவங்க வாங்கினதோட யாரு ஜாஸ்தி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. 2 முறையும் தொடர்ந்து அவங்க அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க 100% கீழே தான் வாங்கியிருக்கோம். திருவாரூர்ல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்கியிருக்காரு. ஒரு டெல்டா மைந்தரா எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப பெரிய ஒரு பெருமை. அவர் குளத்தூருக்கும் போயிட்டு வந்தாரு. எங்க முதலமைச்சர் எப்படின்னா, அவர் முதலமைச்சர் என்பதை விட ஒவ்வொரு நாளும் ஒரு எம்எல்ஏவாக எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சுக்கிட்டே இருப்பார். அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். எங்க முதலமைச்சர் கிட்ட, எங்க தலைவர்கிட்ட அவர் எப்பவுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துகிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவரை பார்த்து பல பேர் கத்துக்கிறாங்க, அவரை பார்த்து அதை காப்பி அடிப்பாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆகதான் எங்களுக்கு ஒரு பாடமாகவே இருந்து வருவார். ஒரு எக்ஸாம்பிளாக எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அவர் குளத்தூருக்கும் போனார், இங்க திருவாரூருக்கும் வந்தார். டெல்டாக்காரன், நான் ஒரு டெல்டாக்காரன் என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு மகத்தான முதலமைச்சர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். இங்க விவசாய பெருங்குடி மக்களுக்கு எப்படி இந்த இலவச பம்ப் செட் எப்படி கொடுக்க போறோம், அதனால அவர்களுக்கு என்ன பயன், அதுல மீட்டர் பொருத்தப்படாத அப்படின்னு ஒரு வரி இருக்கே, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதே செய்தி விவசாயிகளுக்கு கிடையாது, இந்த செய்தி மொத்தமும் டெல்லிக்கு. நீ என் விவசாய பெருங்குடி மக்களோட போர் செட்டை, பவரை, இலவச பவரை நீ பிடுங்கணும்னு பார்த்தனா அது நடக்காது. திமுக இருக்கிற வரைக்கும், முக ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு உறக்க சொல்றாரு எங்க தலைவர் அவர்கள். அதுதான் அந்த வரிக்கான அர்த்தம். ஏன்னா விவசாய பெருங்குடி மக்களுக்கு மீட்டர் போடுறோன்றது, நாங்க மீட்டர் போடாம இருப்போன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா பல முறை நாங்க ஸ்ட்ராங்கா அது அடிச்சு சொல்லிட்டோம். உதயமின் திட்டத்துல அதிமுக அரசு போய் கையெழுத்து வந்துச்சு. இப்ப அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த மீட்டர்லாம் வைக்கணுன்ற கதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்கு. இனி என்னதானா கதறினாலும் விவசாய பம்ப் மீட்டர் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இன்று இன்னும் தொலைநோக்கு சிந்தனையோடு எல்லா பகுதிகளுக்கும் தனியான அந்த லைன் எல்லாம் அழகா போட்டு நீட்டா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லைன், ஏன்னா அந்த லைன் லாஸ் கூட இருக்காம இருக்கிறதுக்காக இன்னும் வலுவான பவர் சப்ளை விவசாயிகளுக்கு கொடுக்கறது அதுவாகட்டும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்து அவர்களோட விளைபொருட்களுக்கு மதிப்பு அதிகம் கிடைக்கும், வருவாய் அதிகம் கிடைப்பதற்கான ஆங்காங்கே வேளாண் மண்டலங்கள் அமைப்பதற்கான அந்த வேலையாகட்டும். இப்படி தொடர்ச்சியாக பல திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கான இந்த அற்புதமான நமது இல்லத்தரசு திட்டம், ஒரு கூப்பான், எதிரணியினர் நான் இதை கொடுப்பேன் நீங்க ஏதாவது வாங்கிக்கிறோம் சொல்றத தாண்டி எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்டுக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் முதலமைச்சர் சொல்றார். எனக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு தேவை வித்தியாசப்படும். உங்க இஷ்டத்துக்கு சகோதரர்கள் உங்களுக்கு எது தேவையோ, எந்த இடத்துல வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்ன கலர்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விலையில வாங்கணும்னு நீங்க வாங்கிக்கோ.
அப்படின்னு சொல்றோம். அந்த மகத்தான திட்டம் இப்படி பல திட்டங்களை இங்க வந்து அறிவித்து விலையில்லா பொருட்களும் சமூக நல திட்டங்களும் கடந்த காலங்களில் அது அத்தியாவசிய தேவைகளா இருந்தது. கல்வி இலவசமா தரணும், சுகாதார தேவை இலவசமா இப்ப தரணும். அத்தியாவசியம் இல்லைன்னு யார் சொன்னோம்? ஆனா இது ஆப்ஷனலா வந்த உடனே கரெக்ட் எல்லாமே அது அத்தியாவசிய பட்டியல எப்படி வரும் கேள்வி லெவல் ஆகிட்டீங்களா? லெவல் ஆச்சு சொசைட்டி லெவல் இன்னும் லெவல்ஸ் ஆகல. எவ்ரிபடி ஈக்குவல் நவ் டுடே. நாம மற்ற மாநிலங்களோட நாம வளர்ந்துட்டோம், மற்ற நாடுகளோட வளரணும் நம்ம. அதுதான் நம்ம நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் மற்ற நாடுகளை விட தமிழ் இனத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான். அதை மக்கள் நிச்சயமாக மறக்கக்கூடாது. நாம இனிமேலாம் நம்ம மற்ற மாநிலங்களோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு டெல்லியில எவ்வளவு இருக்கு, மகாராஷ்டிரால எவ்வளவு இருக்கு, அதான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எங்க வேலை இல்லை. இதெல்லாம் செய்யறதுக்கு திமுக காரத வேலை, வேற ஏதாவது கட்சிக்காரனை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இனம், தமிழ் இனம் அங்க இருக்கணும், மற்ற நாடுகளை விட அதிகமா இருக்கும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் மாமனிதரோட நோக்கமே அதான். முன் எப்போதும் இல்லாத விட விஜய் களத்துல ஒரு புதிய சவாலா உருவெடுத்திருக்கார். எப்ப இருந்தார் அவரு? கடந்த காலங்களில் அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு சவாலா இருந்திருக்கும். இப்ப கேள்வி கரெக்டா கேளுங்க. எப்போதும் இல்லாத அளவு எப்ப இருந்தார் அவரு? முதல்ல அவங்க எல்லாம் இருந்தது இல்ல. இப்ப ஏதோ புதுசா நான் எங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். நம்ம தமிழ்நாடு எப்படின்னா வந்து புது ப்ராடக்ட் கொண்டு வந்து மார்க்கெட்ல வைப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து சரியா இருக்கா இல்லையான்னு. ஸோ இது ஏற்கனவே வெச்ச நோடிக்கே நிறைய ரிஜெக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. டிஃபெக்ட்ஸ் எல்லாம் முன்னாடி தெரியாது. ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது புதுசாக டக்குன்னு தெரியாது டிஃபெக்ட்லாம். கிட்ட எடுத்து பாக்குறாங்க, டிஃபெக்ட் கச்சாமச்சான் தெரியுது, தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. இது ஃபாஸ்ட் மூவிங் கமர்ஷியல் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். அது அந்த மாதிரி ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் சரியில்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்றீங்களா? பாப்பீங்க தேர்தலில் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இது வர ஃபீட்பேக் நீங்க எல்லாம் பாக்குறீங்க, கிரவுண்டும் பாக்குறீங்க. அது தவிர குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும்ல. தரம் ஏற்படும். தரம் இது வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் எதுவுமே தரத்தை இல்லாமல் இருப்பார்கள். சும்மா வருது பிரியா வருதுன்றதுலாம் எல்லாத்தையுமே தூக்கி வாரி கொடுக்க மாட்டாங்க. யாரு இவர்களோடு நீண்ட காலம் பயணித்தார்கள், யாரு இவரோடு இல்லாத நேரத்தில் கஷ்டத்துல யார் நின்னாலும் அவங்க கூட தான் எப்பவுமே தமிழ்நாடு இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கோவிட் பொருங்கத்து காலத்திலே நின்றது, கஜா போன்ற மிகப்பெரிய புயல் காலத்திலும் நின்றது. ஆட்சியில இருக்கும் போதும் இன்னும் இல்லாத போதும் நின்னோம். ஆட்சிக்காக மட்டும் பறக்கிற ஆளுங்க திமுககாரன் கிடையாது. ஆட்சிக்காக மட்டுமே பறக்கிற ஆளு கிடையாது. நாங்க 13 ஆண்டுகள்லாம் ஆட்சியெல்லாம் இல்லாமலாம் இருந்தோம். அன்னைக்கும் மக்களோட நின்றது திமுக மட்டும். ஆகையால் திமுக என்றால் என்ன என்பதை மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பது. சில பேருக்கு சில காரணங்களால் லோக்கல் அரசியல் அவங்க மாமா மச்சான் திமுக தான், அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்றதால வேற கட்சியெல்லாம் போவாங்க. இதெல்லாம் நடக்கும் கிராமத்துலலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல வெளில இருக்கோம் கூட. இப்போ எங்களுக்கு லோக்கல்ல எங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இவர் நல்லா பண்றாரு, இந்த முதலமைச்சர் மாதிரி இதுவரை யாரும் செய்யல, இவருக்கு போட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுல இருக்காங்க. குறிப்பா பெண்களும் இருக்காங்க. நாங்க பாக்குறோம். விஜயுடைய தாக்கம் யாருக்கு இருக்கும்? ஏன்னா யாரு கணிசமான வாக்கு வங்கியை பெறுவாரு, யாருடைய வாக்குகளை பெறுவார் அப்படின்றது ஒண்ணு விடை தெரியாத கேள்வியா இருக்கு. உங்களுடைய பார்வையில யாருடைய வாக்களை பெறுவார்? இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி தாக்கம். விஜயோட அவரோட தாக்கம் வந்து அவங்க ரசிகர்கள் எல்லாமே இருந்தா நல்லது. அதுவே போதும் எங்களுக்கு நினைக்கிறோம். பாவம், ஏன்னா அந்த தாக்கத்தினால நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்க. அது கொஞ்சம் குறைஞ்சா நல்லதுன்னு நினைக்கணும். பட் இட்ஸ் டெமோக்ரஸி. யார் வேணா வரலாம், வந்து ட்ரை பண்றாரு. என்ன இருக்கு இப்போ நம்மளுக்கு? நாங்க அதுல போய் நீங்க ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு நாங்க அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஏன்னா எங்களுக்கு தேவை வந்து நீங்க மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்றதுக்கு நாங்க செஞ்ச சாதனைகளை சொல்றதுக்கு டைம் இல்ல பாஸ். அதிமுக பாஜக கூட்டணி 210 தொகுதியில ஜெயிக்கும், அந்த அளவுக்கு வலிமையான கூட்டணி அப்படின்னு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, ஏந்திருங்க எதுவே மாட்டாரு. நம்ம என்ன பண்றது? அவன் தூக்கத்திலே இருக்காரு. தூங்கி ஏன்னு தரனா அவருக்கு தெரியும் உண்மை. அது அவங்க இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அவரு பாவம் இன்னும் தூங்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்களோட இயக்கத்துல இருக்கிற பலரும் விழித்துக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக இருக்கிற பல தொண்டர்கள் தூக்கத்துல எழுந்துட்டாங்க, விழித்துக் கொண்டார்கள். இனி தமிழ்நாட்டை தலை குனியாமல் அப்படியே வீரநடை போட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின் மட்டும்தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார்கள். கடந்த காலங்கள்ல தேர்தல் களம் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு தான். ஆனா இப்ப திமுக வெர்சஸ் தாவேகா, அதிமுக களத்திலே இல்லைன்றாங்களே. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக வர்சஸ் யாரும் எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. இதுதான் களம், இதுதான் உண்மை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு.
அழுது கொண்டே சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய வருத்தத்தை எண்ணிக்கை குறைவு வருத்தம், ஆனா இருந்தாலும் கொள்கைக்காக நாங்க ஒன்றுபட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து வேற்றுமை அப்படின்றது களத்துல எதிரொலிக்காதா? தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் யாருக்கு சீட்டை கொடுக்க முடியுமோ இத பேச்சுவார்த்தை நடத்தி சரியான அமைதியான முறையில உட்கார்ந்து பேசி அனைத்து தலைவரும் பல ரவுண்டு, சும்மா ஒரு சில ரவுண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி மாதிரி எங்களுக்கு கம்மியாவில் இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாம் அகாமடேட் பண்ணி ரொம்ப சுமூகமான முறையில சந்தோஷமான முறையில சரியான முறையில செய்திருக்காங்க. ஆங்காக அந்தந்த இயக்கக்குழு சரியா எங்க இயக்கத்துலயுமே நிறைய பேர் சீட்டு கிடைக்கலன்ற வருத்தம்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அதனோட வெளிப்பாடு அந்தந்த தலைவர்கள் அவர்களோட மக்களுக்கு நீ மட்டும் கஷ்டப்படல, எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சொல்ற விதம் தான் அதெல்லாமே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவரோட வருத்தத்தை அவர்கள் வெளிப்படுறது எந்த தப்பும் இல்லை. அவங்க அவங்களோட தோழர்கள் பக்கத்துல நின்று ஆறுதல் கூறும் ஒரு விதமாகத்தான் அது பாக்குறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் வெற்றி, தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் இதுதான் சரி என்று அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மகத்தான வெற்றியை நாம் பெறுகிறோம். திமுக மீது பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனம் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் இருக்கு. இன்னமும் அந்த வாரியான விமர்சனங்கள் நீடிக்குதா? அதுல இருந்து கடந்து வந்துட்டீங்களா? செயல்பாடுகள் அரசியலில் வாரிசு என்றுமே எடுபடாது. நான் ஒரு வாரிசு நீங்க என்னைக்கு வேணாலும் இது ஒரு விதத்துல நான் உண்மையாவே என்னோட தனிப்பட்ட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என் தலைவரிடம் என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லும் வருகிறேன். அதை தாண்டி அரசியல் இல்லை, அதுவும் தமிழ்நாடு அரசியல் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர், தலைவர், ஏன் மக்கள் திலகம் அவர்களும் சரி, அம்மையார் அவர்களும் சரி, எல்லாரும் அலங்கரித்த இந்த அரசியல் மேடையில் கேப்டன் அவர்கள் இப்படி சொல்லிட்டே போலாம். எல்லாரும் அலங்கரித்த இந்த அரசியல் மேடையில் சும்மா ஒரு வாரிசா இருந்தா இதை ஒரு வாட்டி ஏதோ ஒரு சான்ஸ் வேணா கிடைச்சிடலாம், அது எங்கேயா ஒரு இடத்துல கிடைக்கும். ஆனா தொடர் வெற்றி, தொடர் மக்கள் நம்பிக்கை பெறும் அந்த வாய்ப்பு உழைப்பினால் மட்டும்தான் கிடைக்கும். இதை நிரூபித்தது முதல் அற்புதமாக நிரூபித்தது எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை விட எப்படி மேம்படுத்தப்பட்டதா இருக்கும்? ஏன் தொடரணும்னு நினைக்கிறேன்? ரொம்ப சிறப்பான கேள்வி. ஏன்றது தயவுசெய்து எல்லாம் நல்லா கேட்கணும். உண்மையா சொல்றேன், 2021 வந்த மு.க. ஸ்டாலின் இந்த மாமனிதர் அடுத்த 100 ஆண்டுகளுக்கான பவுண்டேஷனை கட்டியிருக்காரு. இதை ஒட்டுமொத்தமா புரிஞ்சு அவர் திட்டமிடுதல் எல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்துக்கு எல்லாம் பண்றது இல்லை, 50 ஆண்டு 100 ஆண்டுகளுக்காக சிந்தித்து செயல்படக்கூடிய மகத்தான தலைவர் என்பதனால் இந்த 5 ஆண்டு காலம் மிக சிறப்பான ஒரு அடித்தள ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பவுண்டேஷனை நல்லா பண்ணிருக்காரு. இப்பொழுது இந்த ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ் மூலமாக மிகப்பெரிய பாய்ச்சலில் தமிழ்நாடு. இது நாங்க மட்டும் சொல்ல, நீ இந்தியாவில யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தமிழ்நாடு மாதிரி வளர மாட்டேங்குது எங்க ஊர்ல, எல்லா மாநிலத்திலையும் சொல்றாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி நம்ம காம்படிஷன் மற்ற மாநிலங்களோட வச்சுக்க கூடாது. அவங்களாம் நம்ம எங்கேயோ இருக்காங்க தூரத்துல, நம்ம காம்படிஷன் மற்ற நாடுகள். அப்ப அந்த மற்ற நாடுகளின் தரத்துக்கு தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்றால் இந்த பாய்ச்சல் தொடர வேண்டும். இப்போ நாங்க போட்டிருக்க இந்த பவுண்டேஷன்ல இருந்து இது அப்படியே தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தள்ள வேண்டும் என்றால் இவர் முதலமைச்சராக வேண்டும். நிச்சயமாக ஆவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற அந்த குரல் நிச்சயமாக இந்த மே மாதம் ஒழிக்கும். மத்திய பாஜக அரசோட தொடர்ந்து இருக்கக்கூடிய மோதல் போக்கால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கா? இதை அரசியல் ரீதியாகவோ அல்லது நிர்வாக ரீதியாகவோ சமாளிக்க முடியாம இருக்கா அரசு? மோதல் போக்கு எப்பவுமே நாங்க வச்சதில்லை. நான் அதுக்கு உதாரணமா சொல்றேன். சமீபத்துல டாரிஃப் வார், நம்ம ட்ரம்போட டாரிஃப் வார்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவரு திடீர்னு காலகாலத்தால எழுந்து ஒரு வரியை போட்டு விட்டார் தமிழ்நாடு இந்தியா மேல. இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி பாதிச்சதோ இல்லையோ, தமிழ்நாடு கொஞ்சம் அதிகமா ஏன்னா இந்திய அளவுல ஒரு ஏற்றுமதி யுஎஸ்க்கு 18% தமிழ்நாடோட ஏற்றுமதியில யுஎஸ்க்கு போறது 30%. ஸோ மற்ற மாநிலங்களை விட நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் இருக்கும் அதுல. இது தெரிஞ்சு கூட ஒன்றிய அரசு நம்ம ஊர்ல இருக்க டெக்ஸ்டைல் துறைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கல. ஆனா அவங்க ஊர்ல இருக்கிற இந்த ஜுவல்லரி, இந்த நகை வியாபாரிகளுக்கு நிறைய சலுகை எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம மாநிலங்கள்ல பாதிக்கப்படுற சீஃபுட் எக்ஸ்போர்ட்டர், இந்த கடல் சார் உணவை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு சலுகைகளும் கொடுக்கல. அவங்க ஊர் பக்கம் இருக்கிற நிறைய பேருக்கு மற்ற செக்டருக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்க ஆனா இப்படி சூழல் இருந்தபோது கூட ஒன்றிய அரசோடு நாங்கள் நிற்போம். ஏனால் இது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. இதில் மாண்புமிகு நமது
இந்திய பிரதமர் என்ன எடுக்கிறாரோ முடிவு எடுக்கிறாரோ அதற்கேற்ப நாங்கள் இருப்போம், அவரோட உறுதுணையாக நிற்போம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எனவே அவங்களோட மோதல் போக்கு பார்க்கணுன்ற எங்களோட ஐடியா இல்லவே இல்லை. எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடணும், சும்மா அவன் சொல்றதுக்கெல்லாம் தப்பு சொல்ற வேலை எங்களுக்கு தப்பா இருந்தா தப்புன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா அவங்க நீங்க அப்படியே அந்த அதர் சைடு எடுத்து பாருங்க. நியாயமான எங்களது கோரிக்கை, எங்களோட கோரிக்கை NEP சைன் பண்ணி நெப்ல சைன் பண்ணாதான், நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசியில சைன் பண்ணாதான் நான் உங்களுக்கு நிதியை ஒதுக்குவேன். அதாவது எங்களுக்கு வர வேண்டிய நிதி, ஏற்கனவே அப்ரூவ் ஆகி வர வேண்டிய எஜுகேஷனுக்காக கல்விக்கான நிதியை நிறுத்தி வைப்பது எந்த விதத்துல நியாயம்? அப்ப அந்த போக்கு எப்படி இருக்கு? நாங்க எப்படி மெக்னானிமஸா இருக்கோம், இந்த முதலமைச்சர் எப்படி மெக்னானிமஸா இருக்காரு, எவ்வளவு மெச்சோர்டா இருக்காரு, அவங்க எப்படி இருக்காங்க? இங்க எங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்க தானே வந்து எல்லாத்தையும் இப்போ பெருசா சீன்லாம் போட்டு பெருசா ஸ்டார்ட்லாம் பூஜை இதெல்லாம் போட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையா? அவங்களாம் வந்தாங்கல்ல, தானே பண்ணாங்க. சென்னை மெட்ரோக்கெல்லாம் நிறைய விழாலாம் எடுத்தாங்களே, அதுக்கு தானே நாங்க நிதி, நீங்க கொடுக்க வேண்டிய நிதி தானே கேட்கிறோம். எங்க வரியிலேருந்து நீங்க வாங்கி இருக்கிற பணத்துல இருந்து எங்களுக்கு வர வேண்டிய ரசம் நாங்க கேட்கிறோம், அதையே கொடுக்கல. இப்ப ஓதல் போக்கு யாரு தெரியுதா? ஒசூர்ல விமான நிலையம் நீங்க எங்களுக்கு மட்டுமா தேவையாது? சவுத் பெங்களூருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஏற்கனவே அங்க நிறைய ஒரு விமான நிலையம் இருக்கு, ஒரு இன்னொரு மெயின்டெனன்ஸ் பண்ற ஒரு விமான நிலையம் இருக்கு. அது பக்கத்துல தானே கேட்கிறோம். எங்கேயாவது எத்தனையோ இடத்துல நாங்க கேட்டிருக்கலாமே, நாங்க புதுசா வேற அந்த ஒசூர் பகுதியிலே தானே கேட்கிறோம். அது ஒரு பக்கத்துல இருக்கா, நாங்க இன்னொரு பக்கத்துல ஒரு ஒசூர் பகுதிக்குள்ள தானே கேட்கிறோம். ஏன் ஒண்ணுத்து கொடுக்குறீங்க இன்னொன்னு கொடுக்க கூடாது? இப்படி தேவைப்படுகிற தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டத்துக்கும் அனுமதி வழங்காம இருக்கும் ஒரு மோதல் போக்கை எடுப்பது ஒன்றிய அரசு தான், நாங்கள் அல்ல. இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கும் குரல் கொடுப்பது முதல் ஆளாக திமுக தான் நிற்கும். அவங்க எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க என்னைக்குமே வந்தது தமிழ்நாட்டுல பிரச்சனை பண்றதுக்காக தான் பாஜக வந்துட்டு இருக்கே தவிர எங்களுக்கு நல்லது செய்வதற்காக இதுவரை வந்ததில்லை என்பதுதான் அவங்க. திராவிடம் 2.0 அதனுடைய லட்சியம் என்ன? இதுல இருந்து எப்படி மேம்படுத்தப்பட்டதா இருக்கும் இந்த ஆட்சியில இருந்து? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. சிறப்பான அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் செஞ்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்களே பாத்தீங்க, இதுவரை எந்த மாநிலத்திலையும் கிடைக்காத 11.19% ஒரே மாநிலம், இரட்டை இலக்க வளர்ச்சியை கண்ட ஒரே மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் செய்தது. அவர் அதை பேஸ் பண்ணி அவர் அழகா ஒரே வரியில சொன்னார், எங்க ரெக்கார்டை நாங்க தான் பிரேக் பண்ணுவோம், எங்க ரெக்கார்டை நாங்க தான் பிரேக் பண்ணுவோம்னா நிச்சயமாக திராவிட மாடல் 1 செய்த சாதனைகளை விஞ்சும் அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை திராவிட மாடல் 2.0 செய்யும். ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் இருக்கு. சபரீசன் இதற்கு முன்னதாக ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் இருந்தாரு, திரைமறைவுல தான் திமுகக்கான வியூங்களை வகுத்துட்டு இருந்தார். இப்ப நேரடியா வர ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய அரசியல் பிரவேசம் அதை கருத முடியுமா? ஏற்கனவே இதெல்லாம் அரசியல் பிரவேசம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா என்ன சொல்றோம்? அப்ப அது அரசியல் கிடையாது, அரசியல் இல்லையா அவரு? அப்ப இப்ப சென்ற தேர்தலில் நீங்களே பாத்தீங்க, 2019லயும் சரி 24லயும் சரி எவ்வளவு சிறப்பாக, 21ல சரி 21-24லயும் மிக சிறப்பாக அவர் செய்த அந்த வகுப்புலாம் இவ்வளவு சிறப்பா எங்களுக்கு யூஸ் ஆச்சு. அது என்ன அவங்க குடும்பத்துக்கு, இப்ப என் குடும்பத்துல யாரா இருந்தா என் மாமா வச்சா எல்லாம் வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு களத்துல. யாரா இருந்தாலும் எப்ப இருந்தாலும் எந்த தேர்தல் இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு தேர்தல்னா எல்லாரும் நாங்க வந்து நிற்போம். எங்க குடும்பம் திமுக குடும்பம்னா திமுக குடும்பத்துல இன்னைக்கு பூசா பிறந்த குழந்தை கூட ஒரு தோல்ல ஒரு துண்டை போட்டு வந்து நிற்கும். அதுல அவர் நிக்கிறதுல என்ன தப்பு? எங்க குடும்பத்துல யாரா இருந்தாலும் திமுக வாக்கு சேகரிப்பாங்க, தைரியம் வாக்கு சேகரிப்பாங்க, தெம்பா சேர்ப்பாங்க. இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஆஸ்டியூட், ஃபினாமினலி ஆஸ்டியூட் பிரெயின் அவருக்கு. இது வேற ஃபினாமினல் பொலிட்டிக்கல் சென்ஸ். அதை வச்சு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அவரோட நான் எங்க வேட்பாளர்களுக்கு அவரால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல என்ன யாரு என்ன தவிர சொல்ல முடியும்? தேர்தல் களத்துல இந்த முறை வேட்பாளரா நிக்கிறீங்க, என்ன உங்களை செஞ்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்ற உங்களுடைய சாதனைகளையும் இலக்குகளையும் நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலா முன்வச்சுவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.